பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்தன் பேசுகிறேன். இந்த பராசர அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி மூலமாக மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோட ஜாதகத்தை இன்று ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கலான்ட்டு ஐயாவோட ஜாதகத்தை பார்ப்பதே ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஜோதிடத்தை தெரிந்துகிட்டு இப்ப இந்த இந்த காலகட்டங்கள் ஐயாவுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வான ஒரு தன்மையெல்லாம் ஜாதக கிரகங்கள் மூலம் என்ன மாதிரி ஒரு தீர்வு கொடுக்கும், என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் இந்த கிரகங்கள் என்ன சொல்லுது, ஏன் இந்த பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆய்வுன்னு வச்சுங்களேன். இது ஒரு பொதுவான ஒரு ஆய்வு தான். இந்த ஆய்வு நாள் என்னன்னா, இந்த கிரகங்கள் என்ன செய்கிறது ஒரு ஜாதகத்துக்கு, ஒரு 12 கட்டம், 9 நவக்கோள்கள், அதோட தசா காலங்கள் வழியாக ஒவ்வொரு நிகழ்வையும் மாற்றிக்கொண்டே வரும். அந்த மாற்றத்தை கொடுப்பது கிரகங்கள் மட்டுமே அப்படிங்கிற நம்ம எங்களோட கருத்துன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஜோதிடத்தோட கருத்துன்னே வச்சுக்கலாம். அப்ப ஐயா பிறந்தது பாத்தீங்கன்னா 25/7/1939 பிறந்திருக்காரு. 4 மணி 30 நிமிஷம் பிஎம். அப்ப 4 மணி 30 நிமிஷம் பிஎம் பிறந்திருக்கும் போது சாயங்கால நேரம் பிறந்திருக்காரு ஐயா. அப்ப ஐயா பிறந்தது பார்க்கும்போது இன்னியோட அவரோட வயசு 86 வயசுங்க. 85 வயசு நிறைவு பெற்றுச்சுன்னு வச்சுக்க. 86 வயசு நிறைவு ஆயிடுச்சு. அடுத்து 87 அடி எடுத்து வைக்க போறாரு. 86 முடிஞ்சு 87 அடி எடுத்து வைக்க போறார். அப்ப ஐயாவோட இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது எப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ஐயாவுக்கு நடக்கக்கூடிய ஒரு மன ரீதியான ஒரு பிரச்சனைகள் அதிகம். அதெல்லாம் எதிர்கொண்டுகிட்டு இப்ப வந்துகிட்டு இருக்காரு என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப அவரோட ஜாதகத்துக்கு நம்ம உள்ள போவோம். ஏன்னா ஜாதகத்தை பார்த்தாதான் அதோட தன்மைகள் என்ன, அதோட உண்மைகள் என்ன என்பதை, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சொல்லுவாங்க அப்படிங்கிற தன்மை. இப்ப அப்பாவுக்கும் மகனுக்குள்ள உறவு நிலை ரொம்ப பாதிப்புங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப இவரோட லக்கினம் என்னன்னு பார்க்கும்போது, இவர் பிறந்த லக்கினம் தனுசு லக்கினத்துல பிறந்திருக்கார். தனுசு லக்கினம் அது குருவோட தன்மை உள்ள வீடு. குருவோட தன்மை காலதேவனுக்கு 9ஆம் இடம், பாக்கிய நிறைந்த இடம், கௌரவமான ஒரு இடம்னு சொல்லக்கூடிய இடமே. அது கௌரவத்துக்காக போராடுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா தனுசு என்றாவே போராடக்கூடிய ஒரு அமைப்பு, வில்லேந்தி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு. அப்ப அங்க போராட்டம், போர்க்களம், பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு எப்பொழுதுமே. அதே மாதிரி அவரோட வாழ்க்கையிலும் அது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதனால தனுசு லக்கினத்தில் பிறந்து லக்னாதிபதி குருவா ஆட்சி பெற்றுச்சார். அவருக்கு லக்னாதிபதி ஆட்சி பெற்றது ஒரு பலம். ஐயாவுக்கு, மருத்துவர் ஐயாவுக்கு ராமதாஸ் ஐயாவுக்கு அவரோட லக்னாதிபதி குரு பகவான் அவர் 4ஆம் இடத்துல போய் கேந்திர பலம். ஏன்னா சுபகிரகம் கேந்திர பலம் பெறக்கூடாது. ஆனா அவரோட சொந்த வீட்டிலேயே பலம் பெறுகிறார். சொந்த வீட்டிலேயே பலம் போகும்போது சொந்தமான ஒரு சிந்தனை, சொந்தமான ஒரு கட்டுப்பாடு, சொந்த நிகழ்வுலாம் அதிகமா ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார் என்ற ஒரு நிலைப்பாடு அவரோட ஜாதகப்படி. அதை கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டார் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குதுன்னு வச்சுக்கலேன். அப்போ ஒரு லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருந்தா அவரோட செயல்பாட்டுக்கு அதிகாரம் பண்ணக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு மாற்றம் இல்லை அப்படிங்கிறது. இந்த காலகட்டங்கள் அவரோட அதிகாரத்தை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார். யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டார். குருங்கிறவங்க மற்றவங்ககிட்ட தலை வணங்கி தனக்கு ஒரு அவைப்பேர் வரும்போது அவங்க பொறுத்து கொள்ள மாட்டார்கள். யாரா இருந்தாலும் தூக்கி எஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி. இவரோட லக்னாதிபதியே குருவாக தனுசு லக்கினத்தில் பிறந்து போராடும் வலிமை பெற்ற ஒரு லக்கினம். லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருப்பதனால கேந்திர பலத்தில் இருக்கார் ஐயா. கேந்திர பலமுடையவராக இருக்கும்போது இவருக்கு கேந்திர பலஸ்தானம் மிக அருமை. அப்ப ஐயாவோட ராசி நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஐயா விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கார். விருச்சிக ராசி என்றாவே அந்த ராசியோட தன்மை என்னன்னு பார்க்கும்போது, எதையுமே ஒரு முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய ராசி விருச்சிக ராசி. அந்த ராசியில் ஒரு தேல் சின்னத்தை கொடுத்திருப்பாங்க. அது கொட்டுனா விஷம் தலைக்கு ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி. ஐயாவோட ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மாதிரி இருக்கும். அப்ப ஐயாவோட வார்த்தைக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் உண்டு அப்படிங்கிற ஒரு தன்மை. அதனால ஐயா நல்வார்த்தைகளை பேசும்போது இன்னும் அதிகம். அவரே விஷ வார்த்தை பேசினாலும் அது பாயக்கூடிய பாய்சனை ஏறக்கூடிய தன்மை உண்டாயிரும்னு வச்சுக்கலாம். அதனால அவர்கிட்ட நல்வார்த்தைகளை நம்ம எதிர்பார்த்ததே ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நட்சத்திர அதிபதியா வரக்கூடிய இருப்பாருன்னா குரு பகவான் தான். ஏன்னா லக்கினத்துக்கு அதிபதியும் குரு பகவான், நட்சத்திராதிபதியும் குரு பகவான், ராசி அதிபதி தான் செவ்வாய் பகவான் அப்படிங்கிற தன்மை ஐயாவுக்கு. அப்ப இவர் பிறந்தது தனுசு லக்கினத்துல 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரம் பெற்று உச்சமாயிட்டார். உச்ச பலத்தோட வாக்குஸ்தானாதிபதி பாக்கியாதிபதியோட சாரத்தில் இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்ப 2ல செவ்வாய் இருந்தா பேச்சு, அவங்க பேச்சே ஒரு அடிக்கிற மாதிரி ஒரு அடிதடியான ஒரு பேச்சு, ஒரு எப்பொழுதுமே அவர் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். அந்த கம்பீரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க யாருக்காகவும் எதற்காகவும். தன்னோட கௌரவத்தையும் தன்னோட பேச்சையும்
விட்டு கொடுக்காத ஒரு தன்மை. அதாவது அந்த கிரக வக்கரம் ஆயிடுச்சு, சனியோட வீட்டுல இருக்குது செவ்வா. வக்கரமானாலும் அதை வந்து மீண்டும் அதை தொடங்கக்குள்ள ஒரு அமைப்பு உண்டுன்னு வச்சுங்களேன். திரும்பி ரிவேஸ் ஆகக்கூடிய தன்மை உண்டு. ஐயா வந்து கொஞ்ச நாள் கட்சியை பொறுப்பெல்லாம் வந்து தன்னோட மகனுக்கிட்டே ஒப்படைச்சிருந்தாரு. அதுக்கு அடுத்து இப்ப இவரே எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அந்த வக்கர செவ்வா அந்த மாதிரி நிலைப்பாட்டை கொடுக்கும். ஏன்னா இப்ப நடக்கக்கூடியது செவ்வா திசை தான் ஐயாவுக்கு. அவர் வந்து குரு மகா திசையில் பிறந்தாரு. 9 வருஷம் 9 மாசம் இருப்பு காலம். அதுக்கு அடுத்தது சனி மகா திசை 19 வருஷ காலம். அதுக்கு அடுத்தது புதன் திசை 17 வருஷ காலம். அடுத்தது கேது திசை, சுக்கிர திசை. ஐயாவுக்கு ஒரு சூப்பரா இருந்திருக்கும். அடுத்தது சூரிய திசையில் தான் அவரோட பலத்தையும் பலனையும் எதிர்பார்த்திருப்பாரு, அடைஞ்சிருப்பார் என்ற ஒரு நிலைப்பாடு. அதுக்கு அடுத்து வந்து சந்திர திசை. இப்ப செவ்வாய் திசை ஐயாவுக்கு இன்னும் 1 வருஷம் தான் பாக்கி இருக்குது. செவ்வாய் வந்து ஒரு மாரகத்துல உட்கார்ந்து திசையை நடத்துறாரு. செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதி, பாக்கியாதிபதிய பௌர்வ புண்ணியாதிபதியா இருந்தாலும் பாக்கியாதிபதியோட சாரத்துல இருக்கார். அப்ப 5க்கு அதிபதியா வரக்கூடியவர் தன்னோட ஸ்தானத்துக்கு 10ல் இருக்கார். 2ஆம் இடம் மாரகஸ்தானம் என்ற ஒரு ஸ்தானத்தில் 2ல வாக்கு ஸ்தானத்தில் இருக்கார். அப்ப இவரோட வாக்கு தன்னோட புத்தி கொண்டுதான் பேசுறாரு, யாரோட இது கொண்டு பேசல அப்படிங்கறத சுயமான வாக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்காதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் பரிவர்த்தனை. அதாவது சனி செவ்வாய் பரிவர்த்தனை. சனி செவ்வாய் பரிவர்த்தனைக்கும் போது இப்ப இவரோட பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்ப இந்த செவ்வாய் வந்து 5க்கு உண்டான வேலையை செய்வார். அப்ப செவ்வாய் ஏன் 5க்கு உண்டான வேலையில 5ஆம் இடம் யாரோட வீடு அப்படின்னா தன்னோட புத்திரத்தோட வீடு. தன்னோட புத்திரம்னா மகன் மகள் இவங்களோட வீடுன்னு வச்சுங்களேன். அப்ப அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன தேவையோ அதில் பூர்த்தி பண்ணக்கூடிய இடம் இருக்குது. ஆனா அதுல போய் சனி உட்காந்துட்டாருங்க. சனி உட்காந்து சனி கேது உட்காந்தா தடைகளை கொடுக்கும். அதாவது ஒரு உயர்நிலைக்கு போன ஒரு தடைகளை, பிரச்சனைகளையும், சிக்கலையும் சனி செவ்வாய் சேர்க்கை, அதாவது சனியும் கேதுவும் சேர்க்கப்பட்டு 5ஆம் இடத்துல இருந்தா பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை கசப்பா இருக்கும், இனிப்பா இருக்காது. அப்படிங்கிற ஒரு தன்மை. தாய் இவங்களுக்கு வந்து அதாவது தந்தை மகன் உறவே இப்போ கசப்பான ஒரு நிகழ்வு போயிட்டு இருக்குது. நீயா நானா அப்படிங்கிற ஒரு தன்மையில இவங்களோட வாழ்க்கை, அதாவது அடுத்த கட்டத்துக்கு இப்போ என்ன நடக்குங்கிறது நாளுக்கு நாள் ஒரு பிரச்சனைகள் பூகமமாக வந்துட்டு இருக்குது இவங்களோட ஜாதகத்தில். ஏன் அப்படின்னா செவ்வாய் எப்பவுமே ஒரு யுத்தக்காரனுங்க, சண்டைக்காரனுங்க. செவ்வாய் தசா ஐயாவுக்கு ஆரம்பிச்சிருந்து அவங்களுக்குள்ள ரத்தக்காரகன் செவ்வாய், சகோதரக்காரகன் செவ்வாய், ரத்த உறவு வகையில வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை இவரோட ஜாதகத்தில் இந்த செவ்வாய் பூர்வ அதாவது பாக்கியாதிபதி சாரத்தை பெற்று 2ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால ஒரு பகிரங்கமாக ஒரு மேடையிலேயே தன் மகன் ஒரு இந்த மாதிரில என்னை அவமதிச்சார், இந்த மாதிரி குற்றங்கள் செய்தார் என்று ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். செவ்வாய் என்பது ஒரு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். எதை உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசாதுங்க. ஓப்பனா அடிக்கக்கூடிய கிரகம். எதிரியை வந்து நேரடியா நின்று தாக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் தாங்க. அந்த மாதிரி நேரடியா ஒரு தாக்குறாரு பாருங்க. எது மூலியமா தாக்குறாரு? இவர் ஆயுதம் எடுத்து தாக்குறாரான்னு பார்த்தா இல்ல. இவருக்கு வாய் தான் ஆயுதம். 2ஆம் இடம் வாயுங்கிற ஸ்தானம், வாக்குங்கிற ஸ்தானம். அந்த வாக்கை கொண்டு தன் பையனை வந்து சாய்க்கிறார், வார்த்தையால வீழ்த்துறார். அப்படிங்கும்போது வீழ்த்திட்டார் என்றே சொல்ல வேண்டும். அப்ப இவர் வந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் என்னோட பேரே நீ உச்சரிக்க கூடாது, உன் பேர்ல என் பேர் இன்சில மட்டும் போடு, அதுக்கு தான் உனக்கு உரிமை ரைட்ஸ் உண்டு, என் பேரை யூஸ் பண்றதுக்கு உனக்கு உரிமை ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிற அந்த காப்பி ரைட்ஸ் வாங்குற மாதிரி இந்த காப்பி ரைட்ஸ் வாங்கிடுவாராட்டு. அந்த அளவுக்கு இவரு ஐயாவோட இப்ப காலங்கள் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. அதாவது தந்தை மகன் உறவு இந்த செவ்வாய் திசை வரைக்கும் தான் இந்த நிகழ்வு நடக்கும். செவ்வாய் திசை முடிஞ்சது வரைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களோட உறவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற தன்மை. ஏன்னா செவ்வாய் சண்டைக்காரங்க, சச்சரவை கொடுத்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும், வம்பு வழக்கை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகளை பூகம்பமாக அதிகரித்து கொண்டே இருக்குது. செவ்வாய்ங்கிறது ரத்தக்காரகன், உறவு வகையிலும் பிரச்சனை, கட்சி வகையிலும் பிரச்சனை, அனைத்திலும் பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறதுனால அந்த செவ்வாய் திசை எது வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐயாவுக்கு 86 வயசு 9 மாசம் 29 நாள் வரைக்கும் இந்த செவ்வாய் திசை நடக்குது. இப்ப ஐயாவுக்கு நடக்கக்கூடிய சூரிய புத்தினால அரசாங்கத்தினால ஐயாவுக்கு ஆதரவு உண்டு, அரசாங்கத்தினால நன்மைகள் உண்டு, அரசு வழியில ஐயாவுக்கு சாதகமான நிலைப்பாடுல ஏற்படும். அடுத்து வரக்கூடிய சந்திர புத்தி ஐயாவுக்கு வந்து அக்டோபருக்கு மேல ஏற்படுது. இந்த அக்டோபர்ல இருந்து 2026 வரைக்கும் ஐயாவுக்கு சந்திர புத்தி நடக்க போகுது. அதாவது செவ்வாய் திசையில் சந்திர புத்தி நடக்க போகுது. அப்ப இந்த காலகட்டங்கள் சந்திரன் அஷ்டமாதிபதியா வரக்கூடியவர் விரயத்துல போய் உட்காந்துட்டார். அஷ்டமத்துக்கு உண்டான மன ரீதியான கஷ்டத்தையும் கொடுத்து, ஆனா சந்திரன் யோகாதிபதியா இருந்தா கூட ஐயாவுக்கு மறைவு ஸ்தானத்துல போய் நீசம் ஆயிட்டார். அப்போ ஒரு ஆயுள் ஸ்தான அதிபதி 8 கூடியவன் 12 போகும்போது விபரீத யோகத்தையும் கொடுக்கும், அது நீசத்தையும் கொடுக்குங்கிற ஒரு தன்மையை. ஆனா அந்த சாரநாதன் வந்து லக்னாதிபதியை சார்ந்தோம்னா ஐயாவுக்கு
மன ரீதியான ஒரு போராட்டங்கள் பாதிப்புகள் அதிக அளவில் வரக்கூடும். சந்திரமகா திசையில் மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகளை ரொம்ப ஐயாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. இப்ப சூரிய புத்தினால கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, தன் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த சூரிய புத்தி அக்டோபர் வரைக்கும் ஐயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அக்டோபர் இந்த வருஷம் வந்து கடைசி வரைக்கும் ஐயாவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த வருஷம் கடைசிக்கு அப்புறம் தான் ஐயாவுக்கு அதுக்கப்புறம் 2026 பெரிய ஒரு சிறப்பு நிலை ஐயாவுக்கு உடல் ரீதியான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா ஐயாவுக்கு வயசு இந்த அளவுல இப்ப திடகாத்தமா இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் என்னை பொறுத்த அளவுக்கு. இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியோட புத்தி வரும்போது அது செவ்வாய்க்கு போய் பாதகத்துல உட்காந்துட்டான் சந்திரன். அப்ப அந்த பாதகத்துல உட்காந்துருமா ஐயாவுக்கு ஏதாவது சாதகமான இருக்குமான்னு பார்த்தா எல்லாமே பாதகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையா இருக்குது. உடல் ரீதியா ஐயாவை பார்த்து கொள்ள வேண்டும். மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். முன்னெச்சரிக்கையாக ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது இவர் உடல் ஆரோக்கியமாகவும் இருப்பாரு, மன ஆரோக்கியமாக இருப்பாரு. மன ரீதியா வந்து இவர் வந்து இப்ப ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்காரு. யாருனாலேன்னா தன்னோட உறவுனாலையும் மகனாலையும் இந்த மாதிரி ஒரு உறவு பிரச்சனைகள் ஐயாவுக்கு மேலோங்கி இருக்குது. இதெல்லாம் எதிர்கொண்டு இருக்காரு. இப்ப நடக்கக்கூடிய செவ்வாய் திசைங்கிற ஐயாவுக்கு அல்லாஹ் பலத்தையும் கொடுக்கும், ரத்தத்தில் வீரியத்தையும் கொடுக்கும். சூரியனோட புத்தி வரைக்கும் சிறப்பா இருக்குங்க. சூரியனும் அஷ்டமத்துல உட்கார்ந்தாலும் பல கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாரு. இருந்தாலும் இந்த சந்திர அடுத்தது செவ்வாய் புத்தி எண்டு கடைசி வரைக்கும் இந்த செவ்வாய் திசையில சந்திர புத்திங்கிறது ஐயாவுக்கு மன ரீதியா போராட்டத்தையும் பிரச்சனையும் அதிக அளவில் ஐயாவுக்கு வரும் என்ற ஒரு நிலைப்பாடும் ஜாதக ரீதியா தெரிகிறது. ஐயா அதுக்கு முன்னாடியே மருத்துவர் ஆலோசனைப்படி தங்களோட உடல்நலத்தையும் மனதுக்கு ஆரோக்கியமான விஷயத்தை மட்டும் நீங்க செய்வது நல்லதை தரும். ஏன்னா உங்களுக்கு இப்ப போராடக்கூடிய வயசு இல்லை. இருந்தாலும் நீங்க போராடுறீங்க சின்ன. இப்போ உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்த நிலைப்பாடு எப்படியோ அந்த அளவுக்கு இப்ப இருக்கிறீங்க. அதற்கு நாங்களாம் உங்களை பார்த்து பெருமை தான் படுறோம். இந்த அளவுக்கு நீங்க இருக்கும்போது. இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கும்போது உங்களால பார்த்து உங்களால பலனடைஞ்சவங்க உங்க சமுதாயம் பலனடைஞ்சிருக்குது. அந்த சமுதாயத்துக்காரங்களுக்காக நீங்க இன்னும் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த 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 உங்களோட ஜாதக மூலியமாக உங்களோட அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய நிகழ்வை மட்டும் தான் சுட்டி காட்டியிருக்கிறேன். வேற எந்த ஒரு கருத்தையும் நான் முன்வைக்கவில்லை. அதனால் ஐயா உடல் நலத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். உடல் நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். ஐயா இது செய்வது ஐயாவுக்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மனதுக்கு ரொம்ப ஒரு திடகாத்தமான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும். இப்பயே அப்படிதான் இருக்கிறீங்க. இருந்தாலும் அந்த சந்திர புத்திங்கிறது இந்த இந்த வருஷம் கடைசியிலேருந்து ஆரம்பிக்க போகுது. அதாவது 2025 10வது மாசத்துக்கு மேல ஆரம்பிக்க போகுது. அந்த புத்தி வரும்போது உங்களுக்கு இன்னும் மன ரீதியாக போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும். அப்போ உடல் நலத்தை அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐயா. அது இருக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் என்ற ஒரு கருத்தை இந்த பராசர அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி மூலமாக ஐயாவோட ஜாதகத்தை பதிவிட்டு இந்த ஆய்வை மேற்கொண்டதுக்கு பெருமைப்படுகிறேன். ஐயாவை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி விருச்சந்திரன்.